இடைக்கால பட்ஜெட்டில் எதிர்கால திட்டங்கள் எதுவுமே இல்லை. எதிர்கால திட்டங்கள் எதுவுமே இல்லை என்று சொன்னால் இவர்களுக்கு எதிர்காலத்தில் திருப்பி ஆட்சிக்கு வருவோம் என்ற நம்பிக்கை இவர்களுக்கு இல்லாத காரணத்தினால் இந்த இடைக்கால பட்ஜெட்டில் ஏற்கனவே கடந்த 5 ஆண்டு காலத்தில் என்னென்ன சொன்னார்களோ அதையே திரும்ப திரும்ப சொல்லி அரைச்சமாகவே அரைத்து கொண்டிருக்கிற ஒரு பட்ஜெட்டாக பார்த்துதான் நாங்கள் நேற்று சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு இடத்தில் பேசும்போது நாங்கள் 80% வாக்குறுதி நிறைவேற்றியிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். இன்னொரு இடத்தில் பேசும்போது நாங்கள் 90% வாக்குறுதிகள் நிறைவேற்றியிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். மதிப்புக்குரிய சகோதரி கனிமொழி அவர்கள் பேசும்போது 75%லிருந்து 80% நாங்கள் தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றுகிறோம் என்று சொல்ல ஒவ்வொருவருடைய அறிக்கையும் முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது. ஆக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக, தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய சார்பாக இவருடைய முழு தேர்தல் அறிக்கையை நாங்கள் எடுத்து எதையெல்லாம் செய்திருக்கிறார்கள், எதையெல்லாம் செய்யவில்லை என்று பார்த்தபோது ஒரு பட்டியலிட்டு ஒரு மதிப்பெண் போட்டு பார்த்தோம். அந்த மதிப்பெண்ணில் இந்த அரசாங்கம் ஃபெயில் ஆயிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட நாங்கள் ஒரு தொகுப்பை எடுத்திருக்கிறோம். அதனுடைய அடிப்படையில் இந்த ஆல் ஃபெயில் இது எல்லாருக்கும் உங்களுக்கு கொடுக்குறோம். ஊடகங்கள் நிச்சயமாக இதுவரையில் 5 ஆண்டுகள் எப்படி இருந்தீர்களோ தெரியாது. மக்களின் நலன் கருதி வருகின்ற காலங்களில் மக்களுக்காக ஊடகங்கள் நீங்கள் பணியாற்ற வேண்டும். அதிலும் குறிப்பாக இதில் என்னென்ன சொல்லியிருக்கிறது, எதை செய்யவில்லை, கிட்டத்தட்ட 90% இவர்கள் செய்யவில்லை. இவருடைய தேர்தல் அறிக்கை எல்லாமே, மகளிர் உரிமைத்துறை எல்லாமே தேர்தல் அறிக்கைக்காக, தங்களுடைய ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக, துணை முதலமைச்சரை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்ட 5 ஆண்டு கால ஆட்சியை இந்த சட்டமன்றத்தை அவர்கள் ஒரு விளம்பர பலகையாக பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக நான் தெரிவிக்கிறேன். அதான் இப்போ அதில் உங்களுக்கு பட்டியல் கொடுத்துருக்கிறேன். எது நிறைவேற்றிருக்கு, எது நிறைவேற்றலைங்கிறது எல்லாமே மக்கள் தேர்தலுக்காக அரசாங்க பணத்தையும் அரசாங்க மிஷினரியும் இந்த சட்டமன்றத்தையும் தேர்தல்